இந்த பிள்ளைகிட்ட போய் நீங்கள் வந்து கதை கேட்குறீங்க சார், இதெல்லாம் நீங்கள் போகலாமா? அப்படி அதிகாரிகள் சொன்னால் நீங்கள் போகலாமா? ஒரு கால் வந்தது, அந்த காலில் பேசினா என்ன பேசினாமா அப்படின்னே, அது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டு என்ன சொன்னால், எனக்கு மட்டும் இல்லை அந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவர் வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற அந்த பாலியல் சம்பவமானது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த வழக்கில் சமீபத்தில் தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. அந்த சம்பவம் நடைபெற்ற சமயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு காவல்துறையினர் போதுமான உதவிகளை செய்யவில்லை, ஆதரவாக இல்லை. அந்த மாணவி அழைக்களிக்கப்பட்டார் என்று அவருடைய வழக்கறிஞர்கள் ஊடகங்களில் பேசியதை பார்த்தோம். என்ன நடந்தது என்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக நேரடியாக அவரிடமே நாம் பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு மீடியாவில் பேசும்போது அந்த விக்டிமோட ஹாரஸ்மெண்ட்டை நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட் என்ற முறையில் ஃபஸ்ட்டு இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே அவர்கள் உங்களை தான் அணுகுகிறார்கள் இல்லைங்களா? உங்களுக்கு பீயிங் ப்ராக்டிசிங் அட்வொகேட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். அப்போது போலீஸ் ஸ்டேஷனை ஃபஸ்ட்டு பாஷ் கமிட்டிக்கு போனீங்களா? ஏன்னா அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். பாஷ் கமிட்டிக்கிட்டே இருந்து தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்றது போலீஸ் சொல்கிறது. பட் மாணவி நேரடியாக காவல்துறையை 100க்கு அழைப்பு விடுத்தார் என்றும் ஒரு தியரி சொல்லப்படுகிறது. இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு. இன்சிடென்ட் முடிஞ்ச பிறகு உங்களை காண்டாக்ட் பண்ண பிறகு தான் அத்தாரிட்டிஸை காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்ரோச் பண்ணீங்க? பாஷ் கமிட்டியா, போலீஸா, 100ஆ? நான் மகளிர் உதவி மையத்தை காண்டாக்ட் பண்ணேன். அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது இல்லைங்களா? 181 காண்டாக்ட் பண்ணி முதலாக. ஏன்னா மாணவி வந்து ரொம்ப பதட்டத்தில் இருந்தாங்க. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, அம்மா அப்பா நம்பரை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் நான் வந்து வருவேன், திரும்ப அது எப்போ வருவேன் எப்படி வருவேன்லாம் சொல்லலை, நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறதுனால மாணவி ரொம்ப பதட்டத்துலையும் பயத்தில் இருந்தாங்க. இரவில் ஃபோன் நம்பர் வேறு இருக்குது, இரவில் வந்து இது தொந்தரவு பண்ணிடுவானோ, நைட்டு கூப்பிட்டுருவானோ அப்படின்ற பதட்டத்துலையும் பயத்தில் இருந்ததுனால அந்த நேரத்தில் மாணவிக்கு ஒரு மனநல ஆலோசனை, ஒரு ஆறுதல், ஒரு உடனிருப்பு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன். அதை வந்து மகளிர் உதவி மையங்கள் கொடுப்பாங்க அப்படின்றத நம்பி நான் கால் பண்ணேன். முதலாக அந்த ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுதான் நமக்கு தேவை. அந்த உதவிக்காக நான் அழைச்சிருந்தேன். அதுக்கு அவங்க எந்த ரெஸ்பாண்ட் பண்ணலை. இல்லை நீங்கள் எழுதி கொடுக்கணும், குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் மாணவிகிட்ட பேசணும், பேசிட்டு அந்த மாணவிகிட்ட வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் ரிட்டனாக எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புனா தான் நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஹெல்ப் லைன்லேயும் வந்து நீங்கள் இமீடியட்டாக இந்த மாதிரி ஒரு க்ரைம் நடந்திருக்கு, போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு உங்களை கைட் பண்ணல? இல்லை. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க சார்? நீ உங்களால் ஏதாவது லீகல் இது உதவி கொடுக்க முடியுமா? பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் அது சொல்லி, ஏன்னா சென்னையில் இருக்குதுல்ல, பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி உடனடியாக யாராவது மகளிர் காவலர்கள் யாராவது அனுப்ப முடியுமா? இது அமிக்கபிளாக, ஏன்னா முதல்ல வெளியே கொண்டு வர முடியாது, பிள்ளை பாதுகாக்கணும் மாணவியை. அந்த மாணவியை பாதுகாக்கிற அந்த இதில் தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா மாணவி ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. அதனால் என்னுடைய அந்தரங்க வீடியோக்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, வெளியிட்டுட்டா என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகுன்ட்டு மனக்கலங்கி ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் தான் எனக்கு ஃபஸ்ட் இருந்துச்சு. புகார்கள் தெரிவிக்கிறத எல்லாம் செகண்டரி. அவளுடைய கூட யாராவது இருக்கணும் இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன். அதனால தான் நான் மகளிர் உதவி மையத்தை காண்டாக்ட் பண்ணேன். அவங்க எழுதி அனுப்பு, வாட்ஸ்அப்பில் அனுப்பு, இது சரியில்லை அது சரியில்லை, நாங்கள் அப்போ தான் நடவடிக்கை எடுப்போம், சென்டர் பாயிண்ட்டு சொல்லணும் அப்படி இப்படின்ட்டு அதை அலக்கழிச்சே இருந்தாங்க. 12 மணி தாண்டி இரவு அன்றிரவு சம்பவம் நடந்த அன்றே இரவு 12 மணி தாண்டி வரைக்கும் அவங்கள்ட்ட நாங்கள் ரிப்பீட்டடாக கால் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ரிப்பீட்டடாக அதே பதில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன நடக்குதுங்க சார்? அடுத்த நாள் அது வரைக்கும் விடிஞ்சிருந்தோம். நாங்கள் அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம் இரவு முழுக்க. அப்போ என்னமா பண்ணுற தூங்குனியா பேசுனியான்ட்டு இந்த கதையை பேசாமல் மற்ற கதைகளை சொல்லி அவளை டைவர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம், அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்க போயிடுவாளோன்ற மாதிரி ஒரு பயம் யாருக்குமே நேச்சுரலாக இருக்கும். அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. அதனால நாங்கள் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தோம், கேட்டுட்டு இருந்தோம். யாராவது கால் பண்ணாங்களாம்மா, இதை பண்ணானா, ஏதாவது ஃபோன் வந்துச்சா, இன்னும் நம்பர்லேருந்து வந்தால் ஃபோன் எடுக்க வேண்டாம், நாங்கள் வந்தால் உடனடியே எனக்கு அனுப்பு அந்த நம்பரை,
எந்த அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தாலும் உடனடியாக எனக்கு அனுப்பு, நான் பேசி யாருன்னு உறுதி செஞ்ச பிறகு தான் நீ பேசு அப்படின்ற மாதிரி கைடு பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் மிட் நைட் முழுக்க நாங்கள் தூங்கலை. அந்த மாதிரி விடிஞ்சது என்ன நடந்துச்சு சார்? விடிஞ்சதுமே திரும்பவும் நாங்கள் மகளிர் உதவி மையத்தை காண்டாக்ட் பண்ணோம். இதே நம்பர் அப்போ எடுத்த அதிகாரி ரொம்ப ஸ்லீப்பி மோடில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குரல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு, தூங்கி மிட் நைட்டில் பேசுகிற மாதிரி பேசுனாங்க. அப்போ நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி இது கம்ப்ளைண்ட் இருந்ததுமே என்னாச்சு மேடம் எழுதி அனுப்பியிருந்தோன்னா அவங்க அப்படியா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதா, எப்போ கொடுத்தீங்க ஏது கொடுத்தீங்கன்னு புதுசாக கேட்டாங்க. புதுசாக எல்லா கதையும் சொல்லிட்டு திரும்ப அதை அனுப்புறதே திரும்ப அனுப்பி கொடுத்தோம். உடனடியாக அவங்க சொன்னாங்க, இது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், நான் சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, அது கலெக்டர் ஆஃபீஸில் செயல்படுது சென்னையில், அங்கே இருக்கிற அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் தான் முடிவு எடுப்பாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் பேசணும், அவங்க தான் உங்களுக்கு பேசுவாங்க அப்படின்னாங்க. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம், வரல. அப்புறம் திரும்ப அதே 181 கால் பண்ணி அதே அதிகாரிகிட்ட பேசி நீங்கள் உடனடியாக நீங்கள் சென்டர் பாயிண்ட்டுக்கு என்ன கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. கனெக்ட் பண்ணோடனே இந்த கால் கட்டாச்சு, சென்டர் பாயிண்ட் அதிகாரிகிட்ட பேசணும். அவங்க இப்படி ஒரு புகாரை எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாங்க. திரும்ப சென்டர் பாயிண்ட்டுக்கு எல்லா கதையும் ஒன்லேருந்து ரிப்பீட் பண்ணோம். இதே மாதிரி எழுதி அனுப்பி கொடுத்தோம். அதை பார்த்துட்டு அவங்க வந்து, சார் உங்களுக்கு தெரியாததா, நாங்கள் என்ன சார் உதவி செய்ய முடியும், எங்களுக்கு போதிய நிதி கிடையாது, நீங்கள் உங்ககிட்ட சொன்ன நீங்கள் என்ன நிதி வாங்கி தர போகிறீங்களா, நிதி கிடையாது, எங்களால் என்ன செய்ய முடியும், வேணா நான் 2 பேரை அனுப்பி விடுறேன் அந்த பிள்ளைய மீட் பண்ணுறதுக்கு, மற்றபடி சட்ட உதவிகள் சட்ட ரீதியான எதுவுமே எங்களால் செய்கிறதுக்கான இது கிடையாது, நாங்கள் கவுன்சிலிங் வேணால் கொடுப்போம், அதுக்கு வேணால் 2 பேரை அனுப்பி விடுறேன், அப்புறமா வேணா பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கள்ல, அதனால வேணால் 4 நாள் வேணா ஷெல்டர், அதை 4 நாளில் அனுப்பிச்சி விட்ருவோம், அவ்வளோதான் எங்களால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு உடனடியாக நாங்கள் சைமல்டேனியஸ்லி நான் வந்து சைபர் கிரைமுக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன் 19:30. அவங்க ஃபோனை எடுக்கலை, நானும் கால் பண்ணேன். அப்புறம் மாணவி நம்பர்லேருந்து கால் பண்ணோம். பல முறை கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் நாங்கள் எஸ்ஐடியில் கொடுத்தோம், இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கோம். அந்த நேரங்களில் கால் பண்ண அந்த கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் காட்டியிருந்தோம் எஸ்ஐடியில், அவங்களுமே எடுக்கலை. இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறது என்னென்னா, சைபர் கிரைமில் வந்து அவங்க ரொம்ப மாண்பு மிக்கவங்க, ரொம்ப பெரிய ஆட்கள், விஐபிஸ், அவங்கள வந்து நம்ம எல்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணிவிட முடியாது, அந்த நிலைமை இருக்குது. அதை வந்து முற்றிலுமாக அதை ஒழிக்கணும். ஏன்னா அப்படி ஒரு இதே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எப்படின்னா ஒரு பெண்களுக்கோ யாருக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டாலும் அதாவது இப்படி வீடியோ எடுத்துட்டாங்க, யாராவது மிரட்டுறாங்க அப்படின்னா நம்ம உதவி மையத்துக்கு அழைச்சி அவங்களுக்கு புகார் செய்ய முடியாது. அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும், அதுக்கு கம்ப்யூட்டர் இருக்கணும், லேப்டாப் இருக்கணும், இணையம் அது நமக்கு கனெக்ஷன் இருக்கணும், நெட் கனெக்ஷன் இருக்கணும். அப்படி ஒரு செட்டப்புக்குள்ளே உட்காந்து அங்கே போய் அங்கே கேட்குற கேள்விக்கு எல்லாம் இது பண்ணி அதில் அந்த இது 1008 பாஸ்வேர்டு வரும், ஓடிபி வரும், அதெல்லாம் கொடுத்து உள்ளே போய் 4-5 ப்ரொசீஜர் தாண்டதுக்கப்புறம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் நீங்கள் அனுப்புங்க, அதெல்லாம் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நமக்கு ஒரு மெசேஜ் வரும், சைபர் கிரைமில் உங்கள் வழக்கு பதிவு பண்ணப்பட்டதுண்டு. அந்த ரெஃபரன்ஸ் நம்பருடைய காப்பி எடுத்து கொண்டு போய் தான் என்ன செய்ய முடியும், நம்ம புகாரோட சேர்த்து கொடுத்தால் மட்டுமே அங்கே உள்ள அதிகாரிகள் விசாரிப்பாங்க. நீங்கள் 100க்கு கால் பண்ணல, இப்படி ஒரு சொல்கிறதுக்கு இப்படி ஒரு உதவி மையம், இது உதவி மையமா, அவசர கால உதவி மையத்துக்கு இப்படி தான் பெயரா? எல்லா கிராமங்கள்லையும் பெண்கள் பாதுகாப்பு மீறும் போது எல்லா கிராமங்கள்லையும் இந்த வசதிகள் இருக்கா? அவங்க எல்லாருக்குமே லேப்டாப் இருக்குதா? எல்லாருக்குமே வைஃபை இருக்கா? எல்லாருமே இந்த வசதிகளோடு தான் நம்ம கிராமங்கள் எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கா அப்படின்ட்டு உறுதி செய்ய முடியுமா இந்த அரசாங்கத்தால்? இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு போனாலும் இல்லை, நீங்கள் நமக்கு நேரடியாக புகார் கொடுக்குற பொழுது அவங்க சொல்கிறாங்க, கம்ப்யூட்டரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்களா, வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இங்கே வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அப்ரோச்சபிளாக இல்லை அப்படிங்கிறது. ஓகே, நாங்கள் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு அவங்க அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அந்த சென்டர் பாயிண்ட் உள்ள அதிகாரி 4 நாள் தான் ஷெல்டர் கொடுக்க முடியும், எங்களுக்கு அவ்வளோதான் நிதி, எங்களுக்கு அவ்வளோதான் செய்ய முடியும்னு சொன்னதுனால இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்து தான் நாங்கள் காவல்துறையை தொடர்பு கொண்டோம். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாணவியுடைய 100 நம்பர் கிடைக்கல, அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது 0444, அது 100 அடித்தால் தான் போகும், 0444 அப்படின்ற மாதிரி தொடர்பு 66 அந்த மாதிரி அந்த நம்பர், அந்த எண்ணுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டோம் கட்டுப்பாட்டார் சென்னையில். அவங்க உடனடியாக ஸ்பீடு ஆக்ஷன் எடுத்தாங்க. அடுத்த செகண்டு இங்கே கோட்டூர்புரத்துக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு இங்கேருந்து மாணவிக்கு அழைப்பு வந்தது. மாணவி உடனே சொன்னாங்க, எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, உங்கள் புகார் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனடியாக கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபோன், அப்போ என்கிட்ட பேசியிருக்கும் போதே ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த இன்ஸ்பெக்டர் யாரோ பேசுகிறாங்க போல், அந்த பத்மதேவி, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஸ்டேஷனு அம்மா வந்து எழுதி கொடு அப்படின்னு நம்ம சொன்னதாக சொன்னாங்க.
அதுக்கு பிறகு என்ன நடக்குது? இப்போ ஆக்சுவலி வந்து அந்த விக்டிம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து விக்டிமை பார்த்துருக்கணும், மாறாக விக்டிமை ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. ஸ்டேஷன் வந்து எழுதி கொடு, கம்ப்ளைண்ட் ரிட்டன் எழுதி கொடுக்கணும். நாங்க இது என்ன கம்ப்ளைண்ட்னு சொன்ன பிறகு இதை சொல்றாங்க. ஆமாம், எல்லாமே விவரமா சொன்னோம். சொன்ன பிறகு நீங்க வந்து எழுதி கொடுன்றாங்க ஸ்டேஷன்ல. ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன் அந்த மாணவிக்கு. உன்னோட ஐடென்டிட்டியும் வெளியே வராமல் நான் பாதுகாப்பேன், உன்னுடைய கண்ணியத்து குறைபடாம என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். ஒரு வழக்கறிஞரா நீங்க, ஒரு நண்பரா முடியும், வழக்கறிஞரா நீங்க இந்த உத்தரவாதத்தை கொடுத்துருந்தீங்க. ஆமா, ஏன்னா நல்ல காவல் அதிகாரிகள், நல்ல அரசாங்க பணியாளர்கள் இருக்கதான் செய்யறாங்க. நமக்கு எல்லாருமே மோசமானவங்க இல்லைல்ல. அந்த நல்ல மீடியா கான்டாக்ட் நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க, காவல்துறை நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க, அப்படி அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமா ஒரு இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற நீதித்துறையை நான் நம்பி நான் வந்து அந்த வாக்குறுதி அந்த மாணவியை கொடுத்துருந்ததுனால நான் அந்த மாணவியை விட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீங்கள் போக வேண்டாம், அவங்களாக வந்தால் பார்க்கலாம், நீ அங்கே போகாத, நீ அங்கே போனேன்னா மீடியாவுக்கு யாராவது தெரிஞ்சு ஒன்று வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஊர்வாயை மூட முடியாது, அதனால் நீ போகாத அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அவன் சொன்னால் அன்றைக்கி எக்ஸாம் அவளுக்கு, அதனால் எக்ஸாம் போகணும் அப்படின்னு சொன்னால், சரி நீ எக்ஸாம் போமா, நீ படி, எக்ஸாமுக்கு படி, பின்னாடி வரதை பின்னாடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனடியாக நான் மீடியா நண்பர்கள்ட்ட உதவி கேட்டேன் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்திருக்கு, கொஞ்சம் அலைக்கழிக்கிற மாதிரி தெரியுது, போலீஸும் அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்ற மாதிரி தெரியுது, கொஞ்சம் இதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்போ அவங்களும் விஷயத்தை அறிஞ்சிட்டு சரி அது தொடர்பான ஏதாவது விஷயங்கள் தர முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இது கான்ஃபிடென்ஷியல் மேட்டர், நான் இதை வந்து எந்த தரவுகளும் தர முடியாது, மேட்டர் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். மீன்வைல் பொண்ணு ஃபோன் பண்ணா, அந்த மாதிரி ஒரு ஆம்பளை போலீஸ் ஃபோன் பண்ணாங்க, அங்கே வந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க உன்னை வந்து பார்க்கறதுக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. நான் வேண்டாம் சார், நீங்கள் வர வேண்டாம், நான் எக்ஸாம் போகணும், யூனிஃபார்மில் யாரையுமே இங்கே அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் நீ மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு. திரும்ப மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, மேம் இந்த யூனிஃபார்மில் யாரையுமே இங்கே விசாரணை அனுப்பாதீங்க, இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாது, இங்கே வந்து போலீஸ் விசாரிச்சு தான் இங்கே எல்லாருமே கேட்பாங்க என்ன நடந்தது, ஏன் ஒன்று வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்கன்னு கேட்பாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க. சொல்லிவிட்டு எனக்கு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் 2 ஆண் காவலர்கள் வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அப்புறமா திரும்ப ஆமாம் ஒருத்தர் வந்து அப்புறமா இன்னொரு ஃபோன் வந்திருக்கு, இன்னொரு ஃபோன் வந்துட்டு திரும்ப கதை கேட்டிருக்கிறாங்க. அப்போ முதல்ல ஆண் காவலர் தான் பேசியிருக்கிறாரு, அவர் என்ன நடந்ததுன்னு ஃபுல் கதையும் கேட்டிருக்கிறாரு. இப்போ 2வது ஆண் காவலர் திரும்ப ஃபோன் பண்ணி கதை கேட்டிருக்காங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணால் நான் சொன்னேன் அந்த நம்பரை எனக்கு அனுப்பிவிடும் அப்படின்னு. 2 நம்பரை அனுப்பி விட்டாங்க. அதில் நான் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். நான் ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னாங்க. எங்கேருந்து? கோட்டபுரத்துலேருந்து. அது மேடம் போய் விசாரிக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் சார் நீங்கள் வந்து ஒரு மேல் பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி கதையை சொல்லுன்னு கதை கேட்டிருக்கிறீங்க, கதை கேட்குற விஷயமா சார் இது? ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை, இந்த பிள்ளைகிட்ட போய் நீங்கள் வந்து கதை கேட்குறீங்க சார், இதெல்லாம் நீங்கள் போகலாமா? அப்படி அதிகாரிகள் சொன்னால் நீங்கள் போகலாமா? நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டாமா? நீங்கள் தயவுசெய்து அங்கே போக வேண்டாம் அப்படின்னு நான் அந்த அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் கார்த்திக் சுடலை அப்படின்ட்டு பேர் சொன்னார். அப்புறமா இன்னொருத்தரும் யாரோ கூப்பிட்டாங்களாம், தயவுசெய்து ரிப்பீட்டடாக நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணாதீங்க எக்ஸாம் அப்படின்ட்டு, எக்ஸாம் இருக்கு, அவன் எக்ஸாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சேன். கொஞ்ச நேரத்தில் இவங்க அங்கே போயிருக்கிறாங்க. பொண்ணு ஃபோன் பண்ணால் அது இந்த மாதிரி 2 ஆம்பளை போலீஸ் வந்திருக்காங்க, ஒருத்தர் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வந்திருக்கா அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் எடுக்கவே இல்லை. நான் திரும்ப ரிப்பீட் அடிச்சுட்டு இருந்தேன், எடுக்கலை. அப்புறமா ரொம்ப லேட்டாக அடிச்சுட்டு அது சார் இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட என்ன நடந்துன்னு எல்லாம் கேட்டுட்டு 2 பேரும் என்னைய எங்கே வச்சு நடந்தது அந்த இடத்த காட்டித்தான்னு கூட்டிகிட்டு போனாங்க. 2 பேரும் நான் நடந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். அந்த நேரம் தான் என் ஃப்ரெண்டு கையில் ஃபோன் இருந்துச்சு, அதனால் அது இவ்வளோ நேரம் எடுக்கலை. அப்புறம் நான் ஃபோனை கொடுத்துட்டு போயிருந்தேன். போயிட்டு அங்கேருந்து என்ன நடந்துன்னு, என்ன செஞ்சான், ஏது செஞ்சான்னு விவரமாக எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் சொன்னேன் அவங்கள்ட்ட அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் சொன்னேன் ஏன்டி இவங்கள்ட்டெல்லாம் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறேன், இவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க விசாரிக்க வந்தேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு கேட்குறாங்க, நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், அதான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி ஓகே, அது எனக்கு எக்ஸாம் டைம் ஆகுது, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து பேசுகிறேன்ட்டு போயிட்டேன் எக்ஸாமுக்கு. அதற்கு பிறகு வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லைங்களா அன்றே? ஆமாம், அதுக்கப்புறமா நான் ரிப்பீட்டடாக கால் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரமாக அவள் எடுக்கல. நீங்கள் ஸ்டேஷன் நீங்கள் கால் பண்ணுறீங்க? இல்லை, அவன் பொண்ணுக்கு எடுக்கலை. எனக்கு ஒரே பதட்டமாக தான் இருக்குது, ஏன்னா என்ன நடக்குது தெரியலையன்ற மாதிரி நம்ம தூரமாக இருக்கிறோம். அவன் பதட்டமாகவே இருந்துச்சு. அப்புறமா அவளுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் ஒரு நேரம் அவள்கிட்ட பேசணும் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் ஃபோனை கொடுத்தோன்னு அவள் பேசினா, அங்கிள் இந்த மாதிரி
ஒரு ஆண் அதிகாரி தான் வந்தாங்க, ரொம்ப கன்சர்னாக பேசினாங்க. அவங்க பெரிய அதிகாரி போல். அவங்க பேர் ஏதோ சொன்னாங்க, சத்யநேசன் ஏதோ சொன்னாங்க. அவங்க டிஎஸ்பின்னு நினைக்கிறேன், அந்த கோட்டூர்புரம் டிஎஸ்பின்னு நினைக்கிறேன். அவங்க வந்தாங்க, ரொம்ப கன்சர்னாக பேசினாங்க. சிசிடிவி கேமராலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொன்னோம். என் ஃப்ரெண்டு முந்தின நாள் எனக்கு 23ஆம் நடந்தது, 22ஆம் இன்னும் என் ஃப்ரெண்டுக்கும் நடந்தது. அவளையும் கூட்டிகிட்டு வந்து 2 பேரை வச்சு தான் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க கேமராவை. அன்னைக்கு நடந்ததையும் பார்க்குறாங்க, இன்னைக்கு நடந்ததையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சார் வந்த பிறகு நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்க. நான் அவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காங்க, அந்த பத்மதேவி அவங்க பேசுனாங்களோ அவங்களும் வந்திருக்கிறாங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், எல்லாம் முடிச்சுட்டு நான் ஈவினிங் உங்களுக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுனால நாங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அங்கே இருந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நைட்டு பேசுகிறாங்க, என்னென்ன நடந்தது, எஃப்ஐஆர் இது பண்ணாங்க, எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அது வந்த ஆம்பளை போலீஸ் ஒருத்தர் யூனிஃபார்மில் வந்தவர் வந்து எஃப்ஐஆர் போடாத, உன்னை வாழ்க்கை நாசமாயிரும், ஃப்யூச்சர் போயிடும், அதனால் எஃப்ஐஆர் வேண்டாம்னு எழுதி கொடுத்துரு, இதை இங்கோட முடிச்சுக்கலான்ற மாதிரி பேசி. இது கேம்பஸ்ல நடக்குது. கேம்பஸுக்குள்ள அந்த ஆண் போலீஸ் 2 பேர் போனாங்க. அதில் யூனிஃபார்மில் போனவர் பொண்ணுக்கு சார்பாக அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். நல்லதுக்காக சொல்கிறேன், நல்லதுக்காக சொல்கிறேன், அதனால நீ நாளைக்கு கோர்ட்டுக்கெல்லாம் வர வேண்டியிருக்கும். ஆமாம், அலையாத, இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு படித்து மெரிட்டில் வந்தது தானே, அதனால படிக்கிற மாணவி, அதனால மெரிட் லெவலில் தான் வர முடியும். மெரிட்டில் வந்தது, இதை வந்து படிப்பெல்லாம் இழந்துட்டு வீட்டில் போய் முடங்கி இருக்கிற மாதிரி ஆயிரும், ஃபியூச்சர் பாதிக்கப்படும், இந்த விஷயத்துக்காக எல்லாம் நீ போய் இது பண்ணாத அப்படின்ற மாதிரி அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. என்னோட கேட்டால் நாங்கள் அப்படி ஒன்றும் ஆகாது, உன்னோட ஃப்யூச்சருக்கு நான் பாதுகாப்பு தரேன், நீ இப்போ எஃப்ஐஆர் போட்டே ஆகணுன்ற மாதிரி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். திரும்ப யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி 2-3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க போல திரும்ப. ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங், இல்லை நான் எஃப்ஐஆருக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி. அப்புறமா இவன் நடந்தது சொன்னதை அவங்க எழுதிக்கிட்டாங்க போல. நடந்தது எந்த விதமான சட்ட நுணுக்கங்களும் இல்லாமல் சும்மா அப்படி பிளெயினாக எழுதியிருக்காங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி எடுப்பாங்க. ஆமாம், நீங்கள் அதை எடுத்துட்டு அவங்க எழுதியிருப்பாங்க போல. உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சது இல்லை, மாணவி தெரிவித்தா அவங்களுக்கு சட்ட நுணுக்கங்கள் அறிவுகள் இருக்காது, எழுதுகிற அதிகாரிகளுக்கு எங்கே போச்சுது, மாணவிக்கு குற்றம் சுமத்துற மாதிரியே எஃப்ஐஆர் பதிவு பண்ணது ஏன் அப்படின்ற மாதிரி. இல்லை, இப்போ எனக்கு இந்த இடத்துல கிளாரிட்டி வேணும் சார் எனக்கு. அதாவது இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட்டை பொண்ணு டிராஃப்ட் பண்ணல இல்லையா, கம்ப்ளைண்ட்டை பொண்ணு டிராஃப்ட் பண்ணல, பொண்ணு ஃபேக்டை சொல்கிறாங்க, விக்டிம் வந்து ஃபேக்டை சொல்லுது. இந்த கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணுறது போலீஸ், கரெக்டுங்களா? கையெழுத்து மட்டும் போடுமான்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? இதை தான் ஹைகோர்ட் கண்டெம் பண்ணியிருந்தாங்க. கமிஷனர் வந்து விக்டிமோட வேர்ஷனை தான் நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக எஃப்ஐஆரை டிராஃப்ட் பண்ணோன்ட்டு சொன்னாலும் அந்த பெண்ணோட கண்ணியத்துக்கு குறையாமல் எஃப்ஐஆரை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு, கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஷுட் ஹவ் அசிஸ்டட்னு ஹைகோர்ட் அப்சர்வ் பண்ணாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணதே போலீஸ். ஆமாம், இந்த பொண்ணுகிட்ட ஃபேக்டை கேட்டுட்டு இந்த கம்ப்ளைண்ட் டிராஃப்ட் பண்ணி கையெழுத்து போடுமான்னு இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஓகேங்க சார். இது நெக்ஸ்ட்டு, இது மறுநாள் சம்பவம் நடந்த மறுநாள் இரவு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது, கரெக்டுங்களா? இல்லை, மதியம் பதிவு செய்யப்படுகிறது, ஈவினிங் ஒரு ஆஃப்டர் 3. ஓகே. நீங்கள் இப்போ இந்த பொண்ணுகிட்ட குடும்ப நண்பர் என்ற அடிப்படையில் உன்னோட கண்ணியத்துக்கு எந்த குறைபாடும் ஏற்படாது, நான் பார்த்துக்கிறேன் என்று ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து தான் நீங்கள் அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிற துணிச்சலை உண்டு பண்ணுறீங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் அண்ட் எஃப்ஐஆர் லீக் ஆனப்போ ஹவு தி விக்டிம் ரியாக்டட், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வெளியே வருது, எனக்கு வேற ஃபோன் வருது, எனக்கு ஃபோன் வருது, ஃபோன் நம்பரும் வந்துருந்துச்சோ வெளியில? ஆமாம், ஃபோன் பண்ணுறா, ஃபோன் பண்ணி அங்கே எனக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, வேறு நம்பர்லேருந்து ஃபோன் வருது, இதை குறிப்பிட்டு போடுறாங்க, என்னென்னமோ வெளியே வருது, என்ன சொல்ல அந்த பொண்ணுக்கு லீக் ஆனது தெரியல, ஃபோன் வருதுன்னு சொல்லுவாங்க. ஃபோன் வருது, எனக்கு என்னமோ ஃபோன் வருது, எப்படி வருதுன்னு தெரியல, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, பேட்டி தர முடியுமா, என்ன பேசுவீங்களா, என்ன நடந்தது கேட்பீங்களான்ட்டு ஃபோன் வருதுன்ட்டு பதட்டமாக திரும்ப அடிச்சுட்டே இருந்தா. நான் சொன்ன எல்லா நம்பரும் எனக்கு அனுப்பி விடுன்னு சொல்லிட்டு அவள் எனக்கு ஃபோனை பண்ணால் எனக்கு அனுப்பி விடுவா. நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இதில் தலையிடாதீங்க, கேட்காதீங்க, இதெல்லாம் என்னம்மா இதுன்ற மாதிரி. ஒரு பொண்ணு, அது சின்ன பொண்ணை போய் ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க, இது பர்சனல் நம்பர், தயவுசெய்து கால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணேன். அவங்களும் அப்புறம் ரிப்பீட்டாக அப்புறம் நீங்கள் போலீஸ் கிட்ட கேட்டிங்களா இது எப்படி வெளியில் வந்துச்சு? ஆமாம், கேட்டேன். கோட்டூர்புரத்துக்கு கால் பண்ணுறீங்க? ஆமாம், அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்து நெக்ஸ்ட் டே வந்து எனக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன இதாச்சு, போலீஸ் ஆச்சு. ஆமாம், அவங்க பத்மதேவி மேம் கூட வாக்குவாதம் ஆச்சு. ஏன் சொல்கிறாங்கன்னா, பொண்ணுகிட்ட வந்து நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு சட்ட அறிவு அல்லது அதன் நுணுக்கங்கள் தெரியலையோன்னு எனக்கு அது சொல்ல முடியாது சார். ட்ரெயின்டு அவங்க போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் இதெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அது எப்படி தெரியலன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாட் இஸ் ரேப் அப்படின்னு படிக்கும்போது சார் அதெல்லாம் வந்து இந்த நிர்பயா கேஸுக்கு பிறகு லாலாம் ரொம்ப எலுசிடேட் ஆயிடுச்சு சார். ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க மாணவிட்ட, இது மேலோட்டமா டீடைல்ஸ் வேண்டாம், அதனால இது மெடிக்கல் டெஸ்ட் வேண்டாம், தேவையில்லை, நீங்க எழுதி கொடுத்துரு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டு எழுதி வாங்கிட்டு. சரி சரி. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி அப்ப பொண்ணு என்கிட்ட கேட்கறா, இந்த மாதிரி எழுதி வாங்கிட்டு போனாங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்லை இது வந்து இட்ஸ் அ மேண்டேட்ரி. என்ன நடந்தது ஏது நடந்தது நமக்கு ஒரு இது வேணும்ல, அப்போ இது மேண்டேட்ரி, நீ உடனடியாக மெடிக்கல் டெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லைம்மா அது தேவையில்லை அவசியம் இல்லை அப்படின்னு திரும்ப ஃபோனை வச்சுட்டாங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு. அப்புறம் நான் அடிச்சுட்டு நான் கேட்குறது இது பண்ணேன். அப்புறமா அவங்க வந்து என்னுடைய ஃபோனை மொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன். அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து நான் எஸ்ஐடிட்ட ஒப்படைச்சேன். இந்த மாதிரி நீங்கள் சட்டம் தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா, இல்லை இருட்டடிப்பு செய்ய பண்ணுறீங்களா, ஏன் மேடம் இந்த பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் செயல்படுறீங்களா, இல்லை எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பிள்ளை மிஸ்கைட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை, இது மேண்டேட்ரி, நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டு கட்டாயம் நீங்கள் எடுக்கணும், அவள் விரும்புகிறா, அவள் தெரியாமல் நீங்கள் சொன்னதுக்காக அவள் எழுதி கொடுத்துருக்கிறா, இப்போ வேணும்னு உங்களை சொல்லி கூப்பிட்டதுக்கு நீங்கள் பரவாயில்லை தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க, இது நீங்கள் செய்கிறதா ரொம்ப தப்பு மேடம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் ரொம்ப கண்டனமாக அவங்கள்ட்ட பேசியிருந்தேன். வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் நான் எஸ்ஐடிட்ட கொடுத்துருந்தேன், அந்த மேம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதை. இது அந்த கோட்டூர்புரம் போலீஸ் இந்த மெடிக்கல் டெஸ்ட் அவாய்டு பண்ணது டெலிபரேட் சபட்டாஜ்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை சட்டம் தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க ரொம்ப லெத்தார்ஜிக்கு எடுத்துட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இது இந்த ஒரு இந்த அஃபென்ஸோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்காம அலட்சியமாக தான் நான் அப்படி தான் நம்புகிறேன் என்னுடைய பார்வையில். ஏன்னா நம்ம வந்து இங்கே லோக்கல் பாலிடிக்ஸோ இல்லை அவங்கள பார்த்தது கூட இல்லை. இப்போ நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம ஏரியாவுக்கு வந்தாங்க வழக்கறிஞர் முறையில் நம்ம போவோம், அவங்கள மீட் பண்ணுவோம், பேசுவோம். அப்படிங்கும்போது அவங்களுடைய கேரக்டர், அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்கன்றது தெரியும்ல. ரொம்ப சில பேர் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மனிதர்கள் தானே வருவாங்க அதிகாரிகளா. அப்போ இந்த மேம் வந்து எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. வேலை செய்ய ரொம்ப சோம்பல் பட்டவங்களா, இல்லை எதையுமே கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிற டைப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது, டெலிபரேட்டானு தெரியாது, அதுவும் தெரியாது எனக்கு. அதனால அவங்க கேரக்டரோ அவங்களுடைய இது பர்சனலாக எனக்கு அவங்க பர்சனாலிட்டி எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் கூட நாங்கள் நேரடியாக பார்த்து பேசிய பழக்கம் இல்லாததுனால எனக்கு அவங்க என்ன இன்டென்ஷனில், அவங்க பேக் ஆஃப் த மைண்ட் என்ன இன்டென்ஷனில் அதை செஞ்சாங்கன்னு தெரில. அதை நான் ரொம்ப கோவப்பட்டு நான் பேசி அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் அவங்க எஸ்ஐடி போட்டப்புறமா எஸ்ஐடி சொன்னோன்னா பிருந்தா மேம் வந்து உடனே மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பு எல்லாத்தையும் இன்பிட்வீனில் வந்து நிர்வாக சீர்கேடு, பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேடை பற்றி நம்ம பேசணும். அவங்க வந்து இந்த பல்கலைக்கழகத்தோட பேர் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் ரொம்ப குறிப்பாக கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணாங்க. அங்கே ஒரு போஸ்ட் கமிட்டி இருக்காங்கல்ல, அந்த கமிட்டிக்கு தான் பெரிய ட்ரைனிங் தேவை அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த கமிட்டி மட்டுமல்ல, எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் இருக்கிற இந்த பெண்கள் பாதுகாப்புக்காகவும் இல்லை ஆன்டி ரேகிங் அந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் வரும்போது பாதுகாப்பு கொடுக்குற அதுக்குன்னே நியமிக்கப்படுற கொஞ்சம் பேராசிரியர்கள் இருக்காங்க. இந்த பேராசிரியர்களுக்கு அந்த பர்டிகுலர் மாவட்ட நிர்வாகம் அல்லது காவல்துறை அந்த ஆணையர்கள் அல்லது கண்காணிப்பாளர்கள் அந்த சரியான ஒரு சட்ட அறிவை இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படணும். எல்லா கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்கணும். இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி ஒன்றும் தெரியல சார், பேசிக்கே தெரியல. நான் ஒரு கவுன்சிலிங் அந்த பொண்ணை முதல்ல நம்பிக்கை ஊட்டணும், அந்த பொண்ணுக்கு விக்டிமுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட். மூடி மறைக்கிறதுனால இந்த இஷ்யூ நடக்காம போயிடுச்சு அப்படின்னு. ஆமாம், இவங்க அதை மூடி ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் வந்து அந்த அரசியல் தலையீடுகள்லாம் பின்னாடி, அதை பற்றி நான் பேசலை. முதல்ல வந்து யூனிவர்சிட்டியுடைய பேர் வெளியே வந்துடக்கூடாது, அதனால இது வெளியே வராமல் இங்கேயே பேசலாமா முடிக்கலாமான்ற ஒரு டீல் தான். எனக்கு அந்த சந்தேகம் தான் அவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். ஏன்னா இது வேண்டாம், எஃப்ஐஆர் போடாமல் பார்த்துக்கலாமா, பேசிக்கலாமா கூப்பிட்டு யாருன்னு அப்படின்ற மாதிரியெல்லாம் முதல்ல அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணது வந்து யூனிவர்சிட்டியுடைய பேர் வந்து அடிபட்டு இது வித்தியாசமாக வெளியே வந்துடக்கூடாதுன்று அந்த பொறுப்பு நிர்வாகத்தில் இருந்தவங்க வந்து முதல்ல ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும். ரெண்டாவது நான் பார்க்கணும் அந்த பொண்ணு என்ன பார்க்கணுங்குது, நான் அவரை பார்க்கணுங்கிறேன்.
ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல, அது கிறிஸ்மஸ் டைம் வேறு. அப்போ எங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நாங்கள் யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் வரக்கூடாது, உங்களுக்கு அலோடு கிடையாது, நாங்கள் செக்யூரிட்டி அப்போ தான் டைட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப டைட்டிங்கில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில், டைட் பண்ணிவிட்டு. அதனால் அவங்க அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதை நான் வந்து தேசிய மகளிர் ஆணையத்தில் புகாராக தெரிவிச்சிருந்தேன். தேசிய மகளிர் ஆணையம் வரும்போது அதே நாள் தான் நானும் வந்தேன் இங்கே சென்னைக்கு. அப்போது தேசிய மகளிர் ஆணையத்திட்ட மீட் பண்ணணுன்னா என்னுடைய வழக்கறிஞர் வந்து என்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் தேசிய மகளிர் ஆணையத்தை மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாணவி தர்ணா பண்ணிட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் அப்படியே சொல்லிட்டு யாரையும் மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவங்கள அலோவ் பண்ணுங்க, நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் யாருனாலும் மீட் பண்ணுவேன் அப்படின்னு மாணவியும் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த ரெஜிஸ்ட்ரார், பொறுப்பு ரெஜிஸ்ட்ரார் உஷா மேம் வந்து அனுமதி கொடுத்தாங்க, நான் வர்றதுக்கு, கேம்பஸ்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த அப்புறமா வந்தப்புறம் தான் உஷா மேம் வந்து அப்போ அவங்க கேட்டாங்க, அந்த மம்தா மேம், இப்போ தேசிய மகளிர் ஆணையத்தில் உள்ள மம்தா மேம், அப்புறமா பிரவீன் தீக்ஷித் இப்போ தீர்ப்பு வந்த பிறகு எனக்கு ரொம்ப பாராட்டு தெரிவித்தாங்க. தீர்ப்பு வரும்போதும் சொன்னாங்க, இப்போ தண்டனை வரும்போதும் பாராட்டு தெரிவித்து எல்லாத்தையும் கேட்டு அறிஞ்சிக்கிட்டாங்க. காண்டக்டில் தான் இருக்காங்க அந்த சார், ரிட்டையர்டு டிஜிபி காண்டக்டில் தான் இருக்காங்க. அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்க தான் அவங்களை வார்ன் பண்ணாங்க, ஏன் நீங்கள் இவங்களை பார்க்க விடலை, எதுக்கு நீங்கள் தடுத்தீங்க. வழக்கறிஞர் வந்து இந்த விக்டிமை பார்க்குறதுக்கும் விக்டிம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற நபர்களை பார்க்குறதுக்கும், குறிப்பாக வழக்கறிஞர் வந்து தன்னுடைய கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு யாராலையுமே தடை பண்ண முடியாது. ஈவன் அங்கே அக்யூஸ்டாக இருந்தால் கூட அதை நீங்கள் தடை பண்ண முடியாது, நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த உஷா மேம் சொன்னாங்க, எங்கள் போஸ்ட் கமிட்டியில் இருந்த அந்த ஹெட்டு தான் சொன்னார் அலோவ் பண்ண வேண்டான்ட்டு, அவர் அனுமதி சொல்லாத, அப்போ எந்த லட்சணத்தில் அவர் இருக்கிறாருன்ட்டு நீங்கள் பாருங்கள். அந்த சட்ட அறிவு, பேசிக் சட்ட அறிவு இல்லாமல் இந்த கமிட்டியில் தலைமை தாங்குறாரு அப்படின்னா, அப்போ இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் இந்த அவலட்சணத்தில் இருக்குது அப்படின்னா, மற்ற பல்கலைக்கழகங்களில், மற்ற கல்வி நிறுவனங்களில், கல்லூரிகளில் எந்த லட்சணத்தில் இந்த கமிட்டி செயல்படும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. சார், இந்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுத்து அந்த இடைக்கால நிவாரணமாக, அந்த எஃப்ஐஆர் வெளியானதுக்கு ஒரு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாயும் அண்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைத்ததுக்கு பிறகு நீங்களும் சரி விக்டிமும் சரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஏன்னா கோர்ட் அஷ்யூர் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக விக்டிம் பிளேமிங் பண்ணாதீங்க, இந்த எஃப்ஐஆர் தப்பு, இதெல்லாம் டீட்டெயிலாக அந்த ஆர்டரில் மெட்ராஸ் ஹைகோர்ட் பண்ண உடனே யூ ஹவ் ஃபெல்ட் கம்ஃபர்டபுள். சப்சிக்வெண்ட்டாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் செல்லில் விசாரணை எப்படி நடந்தது, மாணவி எப்படி நடத்தப்பட்டார்? மாணவியை கம்ஃபர்டபுளாக நடத்துனாங்க, பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது அவுட் ஆஃப் த வே போய் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப பாதுகாப்புக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல. அப்பப்போ வந்து மீட் பண்ணிவிட்டு, அதுவும் அன்யூனிஃபார்ம்லேயே வந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தான் வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது, ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, அந்த மாதிரி ரொம்ப பிருந்தா மேம் எல்லாம் ரொம்ப. ஒரு நாள் நானும் போயிருந்தேன், பிருந்தா மேம் வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த உதவி செய்யாத 181, அப்புறம் அந்த சைபர் கிரைம், அப்புறமா அந்த ஆண் போலீஸுகள் 2 பேர், அந்த காவல் ஆய்வாளர், இந்த மாதிரி இதுக்கு தடையாக முதல்ல ஒரு மெத்தன போக்காக இருந்த எல்லாத்தையும் பற்றி ரிட்டனாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவங்க கையிலையும் கொடுத்தோம். அப்புறமா மகளிர் ஆணையத்திட்ட கொடுத்துருந்தோம். அதனுடைய நகல் வந்து கல்லூரி நிர்வாகத்துக்கு கொடுத்துருந்தோம், இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு எல்லாம் கொடுத்துருந்தோம். அது சம்மந்தமான எந்த நடவடிக்கையுமே அவங்க எடுத்த மாதிரி தெரியல. அந்த சார் 22 டிசம்பர் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு இந்த விக்டிமோட தோழிக்கு நடந்தது என்று நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீர்கள். நீங்கள் அந்த விக்டிமோட குடும்ப நண்பர் என்ற முறையில் நீங்கள் ரொம்ப விரிவாக அந்த விக்டிம் கிட்ட பேசியிருப்பீங்க. அந்த விக்டிமோட நாலேஜ் படி வேறு மாணவிகள் இது போல் ஞானசேகரனோ அல்லது வேறு யாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மாணவி உங்களிடம் பகிர்ந்தாரா? இல்லை, அந்த இன்னொரு மாணவி என்னுடைய தோழிக்கு நடந்திருக்கு அப்படிதான் சொன்னாங்க. ரொம்ப நட்பு வட்டாரம், அனுபவம் நிறைய இருக்கு அதில். அந்த வந்ததில் அவளுக்கு தெரிஞ்ச அந்த ப்ரீவியஸ் டே நடந்தது அப்படின்ற மாதிரி இவளுடைய விஷயத்தை தோழிக்கு சொல்லவும், அவள் நேற்று எனக்கு இப்படி நடந்தது அப்படின்ட்டு சொல்லவும், 2 பேருமே போய் அந்த போலீஸ் முன்னாடி ஆஜராகி விஷயத்தை சொல்லவும் அப்புறமா தான் தேட ஆரம்பித்தாங்க. அவங்களும் இது யாரெல்லாம் நடந்ததுன்னு என்கொயரி போக மாட்டாங்கல்ல. எனக்கு நடந்ததை நான் யாருக்கும் தெரியாதபடி நீங்கள் அட்வொகேட்டு பண்ணணும் சார். அப்படியே அவங்க வேற விக்டிம்ஸ் இருந்தாங்கன்னா தேடி கம்ப்ளைண்ட் வாங்கணும் சார். இப்போ இந்த உங்களோட அந்த நண்பரே, நான் அட்வொகேட் வந்து யூனிவர்சிட்டி அட்வொகேட் இல்லை சார். நான் வந்து எனக்கு தெரிந்த ஒரு என்னுடைய இல்லை சொல்கிறேன், ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் வேற யாருக்கும் நடந்திருக்கான்றதை செக் பண்ண வேண்டியது அவங்க கடமை. அவங்க கடமை. உங்களை சொல்ல நோ 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 உங்களை சொல்ல நான்
போலீஸ் இதை பண்ணிருக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க உங்க இந்த விக்டிம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய வேலையை நீங்க செஞ்சீங்க. போலீஸ் இதை பண்ணிருக்கணும், அது மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தாங்களான்றது நான் கேட்க விரும்புறேன். அந்த சப்சிக்வெண்டா அந்த 22nd இன்சிடென்ட்ல இருந்த விக்டிம்க்கு அது தொடர்பான வழக்கு என்னாச்சு? அந்த பெண்ணுக்கு வந்து விசாரிச்சாங்களா? அந்த விசாரணை எந்த நிலையில இருக்கு? ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியும்? இல்ல, எனக்கு தகவல் தெரியாது. ஒரு வழக்கு பதிவு பண்ணிதாக சொல்லியிருக்கிறாங்க. அது சிறப்பு புலனாய்வு குழுக்கு போனதா அல்லது கோட்டூர்புரத்திலே இருக்கிறதா? சிறப்பு போகாது. ஏன்னா இந்த எஃப்ஐஆர் கிரைம் நம்பர்ன்றதுனால இது மட்டும் தான் போகும். அது மற்றபடி போகல. ஆனால் அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க தான் செவி வெளி செய்தி. எனக்கு ஃபேக்ட் எதுவும் உறுதியாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாணவி சம்மந்தப்பட்டது. அது யாரு, அது என்ன, எந்த பொண்ணு, பேர் என்ன, எந்த எஃப்ஐஆர் அப்படின்ட்டு டீட்டெயிலாக கேட்குறது அது நாகரிகமாக இருக்காது. அது கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். ஸோ அவங்களுடைய வழக்கறிஞர், அந்த பொண்ணுக்கு அறிந்தவர்கள் அல்லது காவல் ஆய்வாளர்கள், அந்த காவல்துறை அதிகாரி தான் அதை கொண்டு போக முடியும். நம்ம அதை நம்ம என்டர்டெயின் பண்ணுறதோ அறிய முற்படுறதோ அது நல்லா இருக்காது. சார், ஓகேங்க சார். அண்டு இப்போது கூடுதலாக நீங்கள் தொடர்ந்து செய்திகளை பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 80 லட்சம் ரூபாயை இழப்பீடாக கொடுத்தது என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். அது முடிஞ்ச பிறகு தமிழக அரசு தலா 25 லட்சம் ரூபாய் விக்டிம்ஸ்க்கு அவார்டு பண்ணதுன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். இந்த 25 lakh காம்பன்சேஷன் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எஃப்ஐஆர் லீக்குக்காக கொடுக்கப்பட்ட நிவாரணம் இல்லைங்களா? அதிலே போட்டிருக்காங்க எதுக்கு 25 லட்ச ரூபா கொடுக்குறேன்றத நீதிமன்றம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. அதில் இப்போ இந்த விசாரணை நீதிமன்றம் ஒரு 80,000 ரூபாயை 90,000 ரூபாயை இழப்பீடாக மாணவிக்கு கொடுத்திருக்கிறது. தமிழக அரசு இந்த மாணவிக்கு பொள்ளாச்சி வழக்கில் கொடுக்கப்பட்டது போல இழப்பீடு வழங்கி இருக்கணும்னு நீங்க கருதுறீங்களா? சொல்லுங்க. நான் வெரி ஃபர்ஸ்ட் டே நான் அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். 90,000 கொடுத்தது வந்து எனக்கு பிட் டிசப்பாயிண்டட் தான். நான் வந்து இன்னொரு பெரிய தொகை, ஏன்னா இது வந்து ஒரு தடவை நடந்தாலும் அது அவளுடைய அனுபவம், அது அனுபவம், அந்த மென்டல் அக்னி. ஆமா, அவங்க அந்த அக்னியை தாண்டி வர முடியாது எந்த காலத்திலையுமே. அது இருந்துட்டே தான் இருக்கும், தொடர்ந்து அது இருந்துட்டே தான் இருக்கும். ஆமா, ஸ்கார், கரெக்ட். அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அதை பேசிட்டே அவங்கள நம்ம சஸ் பண்ண, அவங்கள திரும்ப அந்த இதுக்குள்ள கொண்டு போகாம வேற திசை திருப்பி சேனலைஸ் பண்ணி கொண்டு போனாலுமே அவங்களால் அதை உள்மன காயத்தை ஆற்றுறதுங்கிறது இயலாத காரியம். அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய தொகையை அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நம்பியிருந்தேன். ஆனால் இதில் வரல. ஆனால் ஒரு பரிந்துரை மட்டும் சொல்லியிருந்தாங்க. டிஎல்எஸ் வந்து மாணவிய இழப்பீடை வந்து டிஎல்எஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி, டிசைட் பண்ணி ஒரு இழப்பீடு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க ஜட்மெண்ட்டில். அது என்ன ஏதுன்னு பின்னாடி தெரியும். சார், நீங்கள் இந்த நேர்காணலே சரி, இதற்கு முன்பும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அக்யூஸ்டு ரிசீவ்ட் அ ஃபோன் கால்ன்றதை விக்டிம் உறுதியாக சொன்னார்கள் என்று சொல்கிறீர்கள். இன்னைக்கு வந்து இவங்க ஃப்ளைட் மோடு காலே வரல, கேம்பஸில் என்ட்ரானதுலேருந்து கேம்பஸை விட்டு வெளியில் வர்றது வரைக்கும் காலே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பற்றி நீங்கள் ஆஸ் அ அட்வொகேட், ஏன்னா போலீஸை விட ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் விக்டிம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, நைட்டு பூரா நீங்கள் விக்டிம் கூட பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க, பல முறை விக்டிம் உங்கள்கிட்ட இன்சிடென்ட்டை சொல்லியிருந்திருப்பாங்க. தப்பாகிறதுக்கு, ஃபேக்ட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கால் எதுவும் வந்துதா? என்ன நடந்துச்சு? ஞானசேகரனோட பிஹேவியர் பற்றி விக்டிம் என்ன சொன்னாங்க சார்? ஆனால் பேசுனது பொய் அப்படின்ற மாதிரி இதுவரை யாருமே சொல்லலை. சேனல்லையோ அல்லது அரசு தரப்பு வழக்கறிஞரோ எஸ்ஐடியோ யாருமே பேசுனது பொய், இல்லாதது அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. ஆனால் உண்மையிலே கால் வந்து தான் பேசினாரா அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரியாது. சயின்டிஃபிக்காக தான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படி மாதிரி சொன்னாங்க. அது எந்த விதத்தில் உண்மை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாது. சயின்டிஃபிக்காகவும் நம்ம டாக்குமெண்ட் வைஸும் நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த நோடல் ஆஃபீஸர் வந்து ஏர்டெல்லுடைய நோடல் ஆஃபீஸர் வந்து விட்னஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பேசியது உண்மை. மாணவி பேசியது தான் நம்ம கேட்கணும். பேசியது தானே மாணவி தெரியும். இப்போ ஃபோன் வந்து தான் பேசினா அப்படின்னு சொன்னது இல்லை. ஃபோன் வராமலே ஒரு ஃபோன் வந்த மாதிரி அவன் ஆக்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க விசாரணையில் நாங்கள் அப்படி எங்கள் ஃபைண்டிங் அப்படி இருக்குதுன்ற மாதிரி எஸ்ஐடி சொல்லுது. அக்யூஸ்டோட பிஹேவியரை வந்து விக்டிம் ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க சார். ஆமாம், வெரி க்ளோஸ். இந்த ஒரு 2 பில்டிங் இடையில she could have found out whether it was a true conversation or he was faking. விக்டிம் உங்ககிட்ட சொன்னது என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க போலியான அழைப்பு மாதிரி. அவங்க கண்டுபிடிச்சு எனக்கு சொன்னது, அவன் இது தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு.
என்னை மிரட்டிட்டு இருந்தான், இது பண்ணா. பட் நான் ரொம்ப டீட்டெயிலாக வேண்டாம் பண்ணும்போது எனக்கு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, இப்படின்னு சொன்னாங்க. அவன் ஒரு ஃபோன் கால் வந்தது இன்கமிங். அப்போ நான் கேட்டேன் இன்கமிங் அவுட் கோயிங்னு கேட்டேன், இன்கமிங் தான் சொன்னாங்க. அப்போ ஒரு கால் வந்தது, அவங்க சொன்னது இவ்வளோதான். ஒரு கால் வந்தது, அந்த காலில் பேசினா என்ன பேசினாமா அப்படின்னு, அது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டு என்ன சொன்னால், இந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை இன்னொரு சாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால் அந்த சாருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவர் கூப்பிடும்போது நீ போகணும், இல்லாட்டி இந்த வீடியோவை நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்பி விட்டு ஒன்று இது பண்ணிவிடுவேன், வெளியே வைக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், அப்போ சாரோட தொடர்பு இருக்குது. நாங்கள் எல்லாம் சார்னு உடனே அது யூனிவர்சிட்டி சாரை தான் நம்ம ஏம் பண்ணுவோம். ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாணவி நம்ம யூனிவர்சிட்டி சாரை தானே யோசிப்போம். அப்போ சாரோட தொடர்பு இருக்கிறதுனா இவன் லேப் அட்டெண்டராக இருப்பானோ அப்படின்னு அவ சொன்னதுன்னா, இவங்க எப்போ நான் இவனை அதிகமாக பார்த்ததில்லை கேம்பஸில், அதனால ஒருவேளை பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், இல்லாட்டி டாக்டரேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும். அப்போ உடனே நாங்கள் சொன்னோம், அப்போது உங்கள் யாராவது ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து இந்த ஃபோட்டோ நீ பார்த்தவன் ஏதாவது ஃபோட்டோவில் மேட்ச் ஆகுறான்னு நீ பாரு அப்படின்ட்டு சொன்னோம். இல்லை லேப் அட்டெண்டராக இருப்பாங்களான்ட்டு பாரு, இல்லை சிசிடிவி கேமராவை இது பண்ணுறாங்களா பாரு அப்படின்ட்டு சொன்னோம். ஏன் நாங்கள் சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ணுறவங்களா இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு சொன்னால், இவங்க போனது 10 நிமிஷத்துல இவன் வந்துட்டான் அந்த இடத்துக்கு. இந்த மாணவி அந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்துல போனதுக்கும் 10 நிமிஷத்துல இவன் உள்ள வந்துட்டான். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் இதே மாதிரி, ஏன்னா இங்க போனது தெரிஞ்சு அவன் உள்ள வந்தாங்கிற டவுட் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். 10 நிமிஷத்தை எப்படி சார் இவ்வளவு பெரிய கேம்பஸ்ல அங்க வெளியே இருக்கிறவன் 10 இப்போ இலக்கா வந்தா தான், சும்மா ரேண்டமா தேறிட்டு வரவன் வந்து 10 நிமிஷத்துல கரெக்டா வந்து நிக்க மாட்டான்ல. அக்ரி பண்றீங்க? Yes, I agree, sir. அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ற அந்த ஃபீல்ட்ல வேற ஒர்க் பண்ற அண்ணா யாராவது பார்த்திருக்கேன், இந்த மாதிரிலாம் நம்ம விசாரிப்போம்ல, அந்த மாதிரி தான் விசாரிச்சேன். அதுக்கு அவங்க சொன்னது அதெல்லாம் அங்கெல்லாம் நாங்கள் போனதில்லை, யாரும் தெரியாது அப்படின்னு. ஏமா அப்படி சொல்ற, ஒருவேளை அப்படிதான் இருக்கும் அங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன் அப்படி சொல்ற? இல்லை என் ஃப்ரெண்டுக்கு நேற்றும் அதே மாதிரி அவன் போன 10 நிமிஷத்துல அவன் பர்டிகுலரா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். அப்ப அது இந்த இடம் தானான்னு கேட்டேன். நீ இன்னைக்கு போன அதே இடமா? இல்லை, ஆப்போசிட் சைடில் அங்கே ஒரு இடத்துல தான் அங்கே போகும்போது அங்கே போயிருக்கிறான் அப்படின்ட்டு. அவள் 10 நிமிஷத்தில் நீ போனது இங்கேயே வந்திருக்கான். அதே 10 நிமிஷம் இன்னொரு ஆப்போசிட் டைரக்ட் பெரிய ஏக்கர் பெரிய நிலப்பரப்பு, அந்த இடத்துல 10 நிமிஷத்தில் போயிருக்கான் அப்படின்னா கட்டாயமாக சிசிடிவி கேமராவில் ஒர்க் பண்ணுறவன தான் இருக்கும். அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறான் யாருன்னு நீங்கள் பாருங்க அப்படின்றல நான் ஐடியா கொடுத்துருந்தேன். விசாரிங்க, அதில் ஒர்க் பண்ணுறான்னு பாரு, அதில் வேலை பார்க்குற அண்ணாவா இருப்பான் நான் செக் பண்ணு, அங்கே கேட்டுப்பாரு, அங்கே நாளைக்கு ஹெச்ஓடிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டுப்பாரு அப்படின்லாம் நம்ம ஐடியா கொடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால இது வந்து எப்படி இவன் வரான் அப்படி உள்ள அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இந்த இடத்துல இந்த ஆள் இப்போ தான் போகுன்ற மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ரொம்ப நிபுணத்துவம் பெற்று அந்த இடத்துல உலா வந்தானா? He must be a serial offender, சார். ரொட்டீனாக இதை வந்துகிட்டு இருந்திருக்கிறான் சார். இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக டக்குன்னு இந்த நேரத்துக்கு வர்றதுக்கான அவனுக்கு எப்படி தோணுது? இன்னொன்று ஒரு பேட்டர்ன் இருக்குது. This victims must be staying in hostel. ஹாஸ்டலுக்கு இந்த டயத்துக்கோட க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் வெளியில் போக முடியாது இல்லைங்களா? ஸோ பிட்வீன் திஸ் டைம் டார்க் ஹவர்ஸில் தேர் வில் பி பீப்புள். யூ கெட் மை பாயிண்ட் சார்? ஸோ இந்த செக்லூடட் பிளேஸில் இந்த டயத்தில் தேர் வில் பி பீப்புள்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரொட்டீன் ஹி ஹஸ் பீன் டூயிங் இட். ஸோ அவனுக்கு இது தெரிஞ்சதுனால தான் 10 நிமிடத்தில் சரியாக இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு இங்கே வர முடியுது அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ரேண்டமாக இல்லை சார், நடந்து போனாலே ரொம்ப தூரம் சார். நானே நடந்து ரொம்ப. ஸோ ஹி மஸ்ட் பி வெயிட்டிங் அண்ட் வாட்சிங் தி மூமெண்ட்ஸ். தென் ரொம்ப தூரம் கேம்பஸ்க்கு வெளியேந்து உள்ள போகிறது ரொம்ப தூரம் சார். தெரியும், நான் இங்கேருந்து பார்த்தாலே அந்த டவரே ரொம்ப தூரமாக இருக்கும். பட் உள்ளேயே காத்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குல்ல, மூமெண்ட்டை பார்த்துக்கிட்டு வர்றதுக்கு. உள்ள ஒரு இருட்டான இடத்துல ஒளிந்திருந்து எங்களுடைய சந்தேகம் தவறில்லை. இந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரால வேலை பார்க்கறவனா இருந்தால் சிசிடிவி ஆக்சஸ் கிடைச்சிருந்திருக்கலாம், அந்த மானிட்டரோட ஆக்சஸ் கிடைச்சிருந்திருக்கலாம். சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணிருக்கவங்க தான் இங்க போறாங்கன்ற அந்த நேரத்துல உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த கோணத்துல தான் எங்களுடைய விவரங்களை எஸ்ஐடி நீங்க சொன்னீங்களா? சொல்லியிருந்தேன். எஸ்ஐடி வந்து கொஞ்சம் என்னைய அசௌகரியப்படுத்திட்டாங்க. எப்படி சார் நீங்க அதை ஒருமையில பேசுறது? ஏன் உங்களே ஒரு மேல பேசுறாங்க? நீங்க அவங்க கவுன்சில் சார். நீங்க ஆமா சார், கவுன்சில் அண்ட் ரெக்கார்டு. ஏன் உங்களை இப்படி ஒரு மேல பேசுறது, வாடா போடான்னு சொல்றது? எஸ்ஐடியா? ஆமா. எதுக்கு, என்ன பர்பஸ் தெரியாது.
என்னை ரொம்ப த்ரெட்டன் பண்ணாங்க, ரொம்ப எதுக்கு? கோவப்பட்டாங்க. என்ன நீங்கள் இப்படி சட்டை போட்டு வந்திருக்கீங்க, ஒரு பட்டன் திறந்துருக்கு அதை மூடுங்க, ஏன்னா நீங்கள் இப்படி சாஞ்சு உட்காந்துருக்கீங்க, ஒரு அதிகாரி முன்னாடி எப்படி உட்காரன்னு தெரியாது, ஒழுங்காக உட்காருங்க, உங்களுக்கு தமிழ் சொல்லித்தரணும். அவங்க நான் சொல்கிற தமிழ் அவங்க புரிஞ்சுக்கல. அப்போ நான் கேட்டேன், மேம் இஃப் யூ நாட் கம்ஃபர்டபுள் வித் தமிழ் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். என்ன எனக்கு நீ தமிழ் சொல்லி தருவியா, உனக்கு நான் தமிழ் சொல்லித்தரவா, உனக்கு நான் தமிழ் பாடம் எடுக்கவா, நான் வெளியே இருந்தாலும் எனக்கு தமிழ் தெரியும், நீ சொல்லு, நீ எப்படி பேசுகிறேன்னு பார்க்குறேன் நீ தமிழில். இந்த வார்த்தையெல்லாம் அந்த ஜமீன் ஜமால் அப்படிங்கிற மேம் யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் அன்னெசரி. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணணும்? நீங்க உன் மொபைல் கொடுறா, உன் மொபைல் கொடுறா அப்படி நான் சொன்னேன். ஏன் மொபைலில் என்ன மேம் மரியாதை நம்ம பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். என்ன பெருசு வணக்கம் போட்டு பேசுவாங்களா, மொபைலை கொடு, மொபைல் வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்னோட மொபைலை பறிச்சு நீங்க வக்கீல் சார், உங்க மொபைல் எதுக்கு சார் அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. நாங்க அப்புறம் உங்க மொபைலை வாங்கினாங்க, உங்க மொபைலை வாங்கினாங்க, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறமா தர முடியாது அப்படின்னாங்க. நான் தர முடியாம நான் இங்கே போக மாட்டேன், ஏன்னா அது என்னுடைய வெரி நியூ மொபைல். அப்போ இது பண்ணது அந்த ஒரு 2 மாசம் தான் ஆச்சு நான் வாங்கி. அதை நான் சொல்லியிருந்தேன், இது மேம் இது காஸ்ட்லி மொபைல், நான் இதை விட்டு நான் என்ன போவேன், நீங்கள் சிம் கார்டு கலத்தி தான் தருவேன்றீங்க, எதுக்காக நீங்கள் மேம்? நான் வந்து பெட்டிஷனர் மேம், நான் பெட்டிஷனர். நான் வந்து ஒன்றா நம்ம சேர்ந்து இது நம்ம கேஸ் நம்ம சேர்ந்து செய்வோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நான் வந்திருந்தேன். நீங்கள் என்ன இது அக்யூஸ் விசாரிக்க நான் உடனடியாக நான் வழக்கறிஞர் சங்கத்துக்கு ஒரு தகவல் கொடுத்து நான் புகார் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னது தான். அப்புறம் அவங்க நல்லா நடத்துனாங்க. யார் நம்ம அயன் ஜமால் இல்லை பிரியா மேம். பிரியா மேம் வந்து ஸ்னேகா பிரியா, அவங்க மேம் வந்து தான் தலைமை தாங்கி நடத்தினாங்க. அவங்க உடனே தான் என்ன கொஞ்சம் சார் நீங்கள் வெளியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்களோ தெரியல, வந்து இல்லை சார் அவங்களுக்கு நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் போங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டேன். எகெயின் நான் நெக்ஸ்ட் டே போயிருந்தேன். ஃபோனை கொண்டு தான் போனேன். தந்தாங்க, இல்லை கொடுத்துட்டாங்க ஃபோனை. ஃபோனை தந்துட்டாங்க. ஃபோனில் உள்ளது எல்லாமே ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டாங்க. அது நான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் பேசுனது, அவங்கள்ட்ட கோவப்பட்டது, பொண்ணு என்கிட்ட பேசுனது, நான் எங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாமே மொத்தமாக ரெக்கார்டு பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபோனை தந்தாங்க. நெக்ஸ்ட் டே இந்த ஃபோனோட தான் வரணுன்னாங்க. அப்புறம் நான் ஃபோனை கொண்டு போயிருந்தேன். அப்புறமா நெக்ஸ்ட் டே நான் அந்த மேமை பார்த்து ரொம்ப இது பண்ண விரும்பலை. நான் ஸ்னேகா மேம்கிட்டே சொல்லேன், மேம் ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் அந்த ஆஃபீஸர், அவங்க ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க, எனக்கு சரியாக படலை அப்படின்னு நம்ம சொன்னப்போ அவங்க சொன்னாங்க ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்க. என்ன? அவங்க வந்து அவங்க ஒரிஜினலி தமிழ் கிடையாது, அவங்க வேற மாநிலத்தை சார்ந்தவங்க. பிஹேவியர்னு ஒன்று இருக்கு சார், இது மொழி தெரியாத சிக்கல் இல்லை, அது உங்களுக்கும் தெரியாது. என்ன மொழி தெரியாம சிக்கலா? அது இல்லை ஆட்டிடியூட் பிரச்சனை. மேடத்துடைய அந்த பிஹேவியர் வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியது, ரொம்ப ஒரு அட்ராசிட்டி மாதிரி, ரொம்ப ஒரு மாதிரி. என்ன உனக்கு தமிழ் சொல்லி தர்றமா, நீ என்ன தமிழுக்கு நார்மலாக ஒருத்தவங்க ஒழுங்காக நம்ம சொல்கிறத உள் வாங்கலை அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக கேட்குறது தானே. நீங்கள் இஃப் யூ நாட் கம்ஃபர்டபுள் தமிழ், நமக்கு இன்னொரு மாற்று மொழி தெரியுது இல்லை, அந்த மொழிக்குள்ள நீங்கள் உங்கள் ஏன்னா இங்கிலீஷ் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். அப்போ நமக்குள்ள ஆங்கிலம் தெரிஞ்சதுனால நம்ம இங்கிலீஷில் நம்ம உரையாடிக்கலாமான்ட்டு ஒரு முன்மொழிகிறது வந்து தவறான விஷயம் இல்லையே. அதையே அவங்க வித்தியாசமாக எடுத்துக்கிட்டு நான் இப்படி தான் உட்காந்துருந்தேன், நார்மலாக உட்காந்துருந்தேன், என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க, சட்டை நான் ஒவ்வொரு பட்டன் திறந்துருக்கு, அதை மூட தெரியாது, ஒரு அதிகாரிகிட்ட முன்னாடி எப்படி இருக்க தெரியாது அப்படி சொன்னால் இவங்க 2 பேருமே, பிருந்தா மேமும் இவங்களும் ரொம்ப ஏதோ எனக்கு என்னைய ஒரு உண்மையாக இதனுடைய விஷயங்களை கேட்டு அறிஞ்சிருவான் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக என்னை அந்த ப்ரெஷர் பண்ணி ஒதுக்கி விடுற மாதிரி பயமுறுத்துற மாதிரி பண்ணாங்களோ அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதாவது ஃபர்தரான விஷயங்களை, குறிப்பாக இந்த 22ஆம் தேதி நடந்த சம்பவங்களையோ இல்லை மற்ற விஷயங்களோ இல்லை மற்றவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, எங்கே எஃப்ஐஆர் பண்ணீங்களா, என்கொயரி பண்ணீங்களா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க, அப்புறம் வெளியே விட்டுருக்காங்க, அவங்க ஃபோன் கால்ஸ் தான் இது பண்ணீங்களா, நம்ம கேட்டு அறிவோம்ல, அது எதுவுமே அவங்க சொல்லலை. தே போத் வேர் வெரி ரூட். குறிப்பாக வந்து ஜமீன் ஜமால் மேம் வந்து ரொம்ப ரூடாக என்னோட பிஹேவ் பண்ணி என்னை ரொம்ப அச்சுறுத்தினாங்க. ஃபைனலி சார், ஹவு இஸ் த விக்டிம்? இஸ் ஷி ஹாப்பி அபவுட் தி ஜட்ஜ்மெண்ட்? ஆமாம், நாங்கள் அதான் சொன்னேன்ல, நாங்கள் அவங்க இழப்பீடு தமிழக அரசுக்கு ஏதாவது பரிந்துரை செஞ்சு ஒரு முதல்வர் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறாரு, இந்த நிகழ்ச்சி வாயிலாவே சொல்லுங்கள், பொள்ளாச்சிக்கு கொடுத்த மாதிரி இதுக்கு 25 லட்ச ரூபா கொடுப்பாருன்ட்டு நான் நம்புகிறேன். நான் உள்ளபடியே கேட்குறேன். நான் உங்ககிட்ட நான் இதை டிஸ்கஸ் பண்ண விரும்பலை, என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். விக்டிம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்ஸில் ஏற்படுற ட்ராமா இட் டசன்ட் கோ அவே. ஓகே, வாட் தி கவர்மெண்ட் கேன் டூ இஸ் மினிமம் தே கேன் ப்ரொவைட் காம்பன்சேஷன். அதில் 80 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் வழங்கிய பிறகு தலா 25 லட்சம் ரூபாய் நீங்கள் அதில் கொடுக்கிறீர்கள். இது இவ்வளவு மோசமான வழக்கு உங்கள் தவறினால் நடந்த ஒரு இதில் ஒரு இழப்பீடு கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை இந்த அரசாங்கத்துக்கு? கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
கொடுக்கட்டும், அதை இந்த நிகழ்ச்சி மூலமா வலியுறுத்தணுன்றதுக்காக தான். இது மட்டும் இல்லை, இன்னொன்று இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே முதல்வர் சொல்லியிருக்கிறேன். ஒரு கேங் ரேப் எங்கள் ஊரில் நடந்து, எங்கள் ஏரியாவில் நடந்து, அதுவும் ஒரு கல்லூரி மாணவி, அந்த மாணவிக்கு நடந்தது. அந்த மாணவிக்கு வீடியோ எடுத்து 4 பேர் ரேப் பண்ணியிருந்தாங்க. அந்த மாணவியுடைய வீடியோக்களை எடுத்துக்கிட்டு அதை ஒளிபரப்பி எல்லாருக்குமே தெரிய வந்தது யாருன்ட்டு. மூஞ்சோட தான் அது வெளியே வந்தது. அந்த மாணவிக்கும் வழக்கு பதிவுகள் பண்ணியிருந்தோம். இங்கே எடுக்கலை கேஸை. அப்புறமா பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து கேரளாங்கிறதுனால கேரளாவில் இது பண்ணோம். நம்ம தமிழக மாணவி, தமிழக கல்லூரியில் படித்த ஒரு மாணவி. அட்லீஸ்ட் அந்த மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்க எவ்வளோ மன இறுக்கமாக இருக்காங்க அப்படின்னா, இந்த பொண்ணு ஆல்ரெடி இவளுடைய வீடியோ எல்லாம் மொத்தமாக வெளியே வந்துட்டு, எல்லாமே மொத்தமாக வெளியே வந்துடு. அந்த மாணவி எப்படி இன்னும் அதே சக மாணவரோட போய் உட்காந்து காலேஜில் படிக்க முடியும் சார்? டீபார் பண்ணிட்டாங்க. விஷயங்களாக நாங்கள் எடுத்து சொல்லி எழுதி கொடுத்த அப்புறமாவும் அட்டண்டன்ஸ் பத்தலைன்னு சொல்கிற மாதிரி எக்ஸாம் எழுத விடலை. அப்புறமா வேறு கல்லூரியிலேயாவது எக்ஸாமை நடத்துங்க, பாதுகாப்பு அங்கே கொண்டு போய் எழுத வைக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைக்கலை. இதுவும் இத்தனைக்கும் கிறிஸ்தவ பாதிரியாளர்களுடைய கல்லூரி அது, அவங்களும் அதுக்கு அனுமதி தரலை. அப்புறமா நான் நேரடியாக ரெஜிஸ்ட்ராரை தொடர்பு கொண்டு நான் மாணவி மூலமாகவும் நான் தனியாகவும் கடிதம் அனுப்பியிருந்தேன். அந்த கடிதத்துக்கு அவங்க இல்லை நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கல்லூரி மாற்றத்துக்கான ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இவ்வளோ ஃபீஸை கட்டி அங்கங்கே சேர்ந்துக்குங்க அப்படின்ற மாதிரி, அஸ் ஃபார் அஸ் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்படி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எந்த விதமான தயவு தாட்சணையும் நாங்கள் எதுக்கும் காட்ட முடியாது, நாங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அட்லீஸ்ட் டிகிரி எழுதி முடிக்கிறதுக்காவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியும் அவங்க எதுவுமே பண்ணலை. அந்த மாதிரி அந்த கல்லூரி அந்த பல்கலைக்கழகமோ எதுவுமே முன் வரலை. அந்த பிள்ளைக்கு ஏதாவது இழப்பீடு வழங்க இந்த மாதிரி வெளியே வந்ததுனால அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்க, ரொம்ப ஏழை மாணவி, அந்த எதிர்காலத்துக்காக உதவி செய்யுங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தேன். எங்களுடைய கலெக்டர் அழகுமீனாவை பார்க்குறதுக்கு 3 நாள் போயிருந்தேன். 3 நாள் அப்பாயின்மெண்ட் தருவாங்க, என்னை மீட் பண்ண மாட்டாங்க. காலையிலே போவேன். அப்போ அவங்க தர அப்பாயின்மெண்ட் தான், அந்த நேரத்தை நம்மளும் போவோம். ஆனால் அவங்க பார்க்க மாட்டாங்களாமா, அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க போல். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாத ஒரு மாவட்ட ஆட்சியர். அது வேடிக்கையாக தான் இருக்குது அவங்களுடைய. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய வார்த்தையை அவங்களே காப்பாற்ற முடியலைன்னா அவங்களுடைய வார்த்தையை அவங்களே மதிக்கலைன்னு தான் அர்த்தம். இட்ஸ் இஸ் நாட் ரெஸ்பெக்டிங். இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதாவது பரிந்துரைக்கலாம், நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு போயிருந்தேன். இந்த இதோட சேர்த்து தான் எல்லாம் மொத்தமாக சேர்த்து அதுக்கு வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் தருவாங்க பிஏ மூலமாக. நம்ம போவோம், போய் காத்திருப்போம். ஒரு 1/2 hour 1 hour முன்ன பின்ன ஆகலாம் சார், ஒரு நாள் ஆகும். காலையிலே வர சொல்லுவாங்க, ஈவினிங் வரை இருக்கணும். இல்லைன்னா ஈவினிங் 4 மணி ஒரு தடவை வர சொன்னாங்க. நான் 9 மணி வரை இருந்தேன் பார்க்குறதுக்கு. அவங்க வேறு அதிகாரிகள்கிட்ட கதைத்து கொண்டிருக்கிறார்களாம், அவங்கள சந்தித்து கொண்டிருக்கிறார்களாம். அதனால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெயிட்டிங் அறையிலே காக்க போட்டாங்க. ரொம்ப விஷயமா சொன்னேன், சார் நீங்கள் கூப்பிட்டு தான் வந்தேன், இந்த மாதிரி சொல்கிறீங்க. கலெக்டர் வந்து பார்க்க விரும்பலை, வெயிட் பண்ணுங்கள் இல்லைன்னா போங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிஏலாம் ஹாஸாக பேசினாங்க. இது சென்சிட்டிவ் இஷ்யூ, இதை நான் ரகசியமாக அவங்கள்ட்ட சொல்கிறேன்ட்டு சொல்லி கலெக்டர்கிட்ட தகவல் சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இல்லை இப்போ பார்க்க முடியாதுன்னாங்க. அப்போ ஏன் சார் அப்பாயின்மெண்ட் வந்தீங்கன்னா நானும் கொஞ்சம் கடுப்பாகி நானும் வந்துட்டேன். எனக்கு என்னென்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு தெரியாத, ஒரு டைமையே நிர்வகிக்க தெரியாதவங்க மாவட்ட ஆமாம் தன் சொந்த நேரத்தை நிர்வகிக்க தெரியாத ஒரு ஆள் எப்படி ஒரு மாவட்டத்தை நிர்வகிப்பாங்கன்ட்டு எனக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. 1000 இது இருக்கட்டும், பட் இஃப் இஸ் நாட் ரெஸ்பெக்டிங் ஹர் ஓன் வேர்ட்ஸ் தென் ஹூ வில் ரெஸ்பெக்ட் ஹர் வேர்ட்ஸ்? அந்த மாணவிக்கும் இந்த மீடியா மூலமாக நான் முதல்வருக்கு தெரிவிக்கிறது, அந்த மாணவிக்கு ஏதாவது உங்களோட சேர்ந்து நானும் அரசாங்கத்திற்கு கோரிக்கையாகவே இதை வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட்ஸ் அண்ட் செக்ஷுவல் வயலண்ட் இன்சிடென்ட்ஸில் கவர்மெண்ட் ஷுட் ஷோ எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவிட்டின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விளம்பரத்துக்காக நீங்கள் பொள்ளாச்சிக்கு எதுக்கு நிவாரணம் கொடுத்தாங்கன்றது ஊருக்கே தெரியும். ஷோ தி சேம் சென்சிட்டிவிட்டி டு ஆல் செக்ஷுவல் அசால்ட் விக்டிம்ஸ்ன்றதை தான் நான் சொல்கிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் இதை கோரிக்கையாக வச்சுக்கிறேன் சார். அரசு அதிகாரிகள் இதை பார்த்துவிட்டு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் சார். நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து இந்த விவரங்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றி.